சோ பாலச்சந்தர் அவர்களோட பிரேமில தான் லான்ச் ஆனீங்க. சோ அவர் கூட டிராவல் பண்ணும்போது ஆர்டிஸ்டா என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஏன்னா அது உங்களோட டெபியூ இல்லையா? நான் ஆக்சுவலி பாலச்சந்தர் சார் கூட அது வந்து ஒரு ஃப்ளூக் ஆக்சிடென்ட். அவரை வந்து மீட் பண்ணது எல்லாமே நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து தமிழ் சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருப்பேன்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு நான் அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். அவங்க வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அந்த நாடகத்துக்காக. ஸோ அங்கே போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் போயிருந்தேன், எனக்காக போகல. பிகாஸ் எனக்கு வந்து தமிழ் இப்போவே சுத்தம், அந்த டைம்ல ரொம்பவே சுத்தம். நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவரோட ஆஃபீஸ் ஆழ்வார்பேட்டில் தான் இருந்தது அந்த டைம்ல. அங்கேருந்து என் வீட்டு ராஜா நம்மளப்புறம் ஒரு 15 to 20 minutes தான் ஆகும் போயிட்டு வரதுக்கு. வீட்டுக்கு ரீச் ஆகுறேன், என் போன் அடிக்குது. அந்த காலத்துல லேண்ட்லைன் நம்பர்ஸ் தான், நோ மொபைல் போன்ஸ். எடுத்து பார்த்தா கீதா கைலாசம் மேம் பேசிட்டு இருந்தாங்க. கீதா கைலாசம் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஷீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மதர் இன் காலிவுட் ரைட் நவ. ஷீஸ் ரூலிங். ஷீஸ் a great actor. அந்த காலத்துல she was assisting sir in casting and administration அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு. அவங்க கால் பண்ணிட்டு சொன்னாங்க, சார் வந்துட்டு உங்களை வந்து பிரேமி நாடகத்துல வந்து சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்காகவே ஒரு கதாபாத்திரம் எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து நோ சொல்லக்கூடாது. தமிழ் எல்லாம் சரியா தெரியாதுன்னு சொல்லி பேசினேன். இல்ல இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு பாம்பே கேரக்டர், தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே கலந்து பேசுவோம், நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரிதான் அவருக்கு வந்து வேணும். சரி ஓ அப்படியா சொல்லிட்டு அது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது.